த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட அப்டேட் வந்ததுலேருந்தே இந்த படத்தை சுற்றி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதை விட ஜாஸ்தியாக வந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனவுடனே என்னடா எங்கர் விஜய் லுக்கு சரியா இல்லைன்ற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆனவுடனே என்னடா பாட்டுதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப கரிச்சு கொட்டினாங்க. தளபதி விஜய் அவர்களோட முந்தைய படங்களில் இருந்த பாடல்களை காட்டிலும் இந்த படத்துக்கு வந்து ரீச்சும் சரி எக்ஸ்பெக்டேஷனும் சரி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் வந்தால் பார்த்துக்கலான்னா அதுவும் பெருசாக ஈடுபடலை. தேர்ட் சிங்கிள் ரொம்பவே அடி வாங்குச்சு. இப்படி இந்த படத்தை சுற்றி நெகட்டிவ் திங்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சே தவிர பாசிட்டிவ் திங்ஸ் ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சு. இந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கொண்டு வந்தது இந்த படத்தோட ட்ரெய்லர். அவ்வளோ அட்டகாசமாக என்கேஜிங்காக கட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை. இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த படம் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, ரசிகர்களை காட்டிலும் ஜென்ரல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த படமானது இவங்க முன்னாடி சொல்லியிருந்த இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிச்சா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். கோட் படம் இந்த வருஷத்திலே அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒரு படம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்னும் 2 படம் தான் நடிப்பார், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல்லே இறங்கிடுவார் அப்படின்ற பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதனாலேயே இந்த படத்தை எப்படியாச்சும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஆர்வமாக இருந்தாங்க. அதே சமயம் எல்லாருமே ஒரு கட்டத்தில் 90s கிட்ஸாக இருக்கட்டும் 2K கிட்ஸாக இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் தளபதி ரசிகர்களாக கண்டிப்பாக இருந்திருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட படத்தை எப்படியாவது பார்த்துடணும், இந்த படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, தளபதியை டிஏஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தில் இருந்துச்சு. அதனாலேயே எனக்கும் கூட எனக்கு வந்து விஜயோட கிரேஸ்லாம் கிடையாதுன்னா எனக்கும் கூட ஒரு ஆர்வம், என்ன தான் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இந்த படத்துக்கு என்ன ஃபஸ்ட் டே கூட்டு போச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு மிஷினுக்காக ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. அந்த மிஷினில் வில்லனோட குடும்பத்தினர்கள் எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாங்க. இதில் ஹீரோவை பழிவாங்கிறதுக்காக வில்லன் வந்து அவரோட பையனை கிடத்தி ஹீரோக்கு எதிராகவே திருப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படி அவர் குடும்பத்தை காப்பாற்றினார், ஹீரோ இதுலேருந்து எப்படி தப்பிச்சார், என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த கோட் படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் விஜய் விஜய் விஜய். வேறு என்னங்க சொல்ல முடியும்? அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் மனுஷன் எப்படி தான் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவ்வளோ ஃபிட்டாக அவ்வளோ சாமிங்காக செம்மையாக பண்ணியிருந்தார் அவர் கொடுத்த ரோலை. முக்கியமாக அந்த 2 ரோல், அவருக்கு இருக்கிற 2 ரோலுக்கு உண்டான வேரியேஷன்ஸை அழகாக கன்வே பண்ணியிருந்தார். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு ராய் ஏஜென்ட் கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி 24 வயசு யங்ஸ்டராக இருக்கிற ஜீவன் கேரக்டரில் அந்த 24 வயசு பையன் மேனரிசம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தன்னை மாற்றிக்கிறதா இருக்கட்டும், எப்படி தான் மனுஷன் பண்ணுறாருன்னு தெரில, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மனசில் நிற்கிற அளவு இல்லைனாலும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். சாங்ஸ் பெருசாக எதுவும் ஹிட் ஆகலை, பெருசாக மனசுக்கு நெருக்கமாக எதுவும் இல்லைனாலும் சின்ன சின்ன கண்கள் பாடல் என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது. அதே மாதிரி மட்ட சாங் சரியான டான்ஸ் நம்பர், பட் இந்த படத்தில் அதை ப்ளேஸ் பண்ண விதம் சரியில்லை. முக்கியமாக அந்த பாடலில் கனவு கனி த்ரிஷா வராங்க. அந்த பாடலை நம்மளால் குறை சொல்ல முடியலை. அடுத்த பாசிட்டிவ் விஜய்க்குன்னு வச்ச சில மாஸ் மூமெண்ட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இனி ஒரு 5 மாஸ் மூமெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக இன்டர்வல், கிளைமேக்ஸ், அப்படி சில சீன்ஸ் சொல்லலாம் நம்ம, பட் அது சொன்னால் ஸ்பாயிலர் ஆயிரும். இப்படி சில மாஸ் மூமெண்ட்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஸ்டேஜிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் முக்கியமாக ஒரு ஸ்டேடியமில் நடக்கிற மாதிரி, ஐபிஎல் மேட்ச்க்கு நடுவில் நடக்கிற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதில் தோனியையும் தளபதி விஜய் அவர்களையும் ஒரே ஃப்ரேமில் காட்டினது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே எனக்கு எந்த பாயிண்ட்டும் தெரியலை. ஏன்னா அந்த படத்தில் பாசிட்டிவை காட்டிலும் நெகட்டிவ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தோட கதைன்றது ரொம்பவே அறுதப்பழசான அடித்து துவைச்ச ஒரு கதை தான். சரி, கதை பழசாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளேலையாவது ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே அதை விட ரொம்ப பழசாக இருக்குது. இந்த படத்தோட கதையானதுன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான ராஜதுரை படத்தோட கதை தான் அப்படியே இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தை நான் ஃபஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் போய் பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து தீவிரமான தளபதி விஜய் அவர்களோட விசிறி.
அவர்கிட்ட கேட்டேன் படம் எப்படிங்க இருக்குது அப்படின்ட்டு. படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் வேணால் பாருங்கள், படத்தில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னாரு. பட் ஒரு விஷயத்தை அவர் சொல்ல மறந்துட்டார், எல்லாமே ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட்டாக இருக்குடா அப்படின்றத அவர் சொல்ல மறந்துட்டார். அதே தான் இந்த படத்தோட பெரிய ஒரு பிளாக் மார்க்னால் இந்த படத்தோட ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எப்படியும் இந்த 5 பேர்த்தில் ஒருத்தன் முதுகில் குத்துறவனாக இருப்பான்றது வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது, அதுதான் நடக்குது. அதே மாதிரி இன்டர்வலில் இவன் தான் வில்லன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது, அதுதான் நடக்குது. இப்படி எல்லாமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுது. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாக வந்து நான் பார்க்குறேன். இந்த படத்தோட அடுத்த மைனஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஏஐ வெர்ஷன். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வராமையே இருந்திருக்கலாம். இந்த படத்தினால அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இல்லை, மைனஸும் இல்லை. இந்த படத்தை அவர் இல்லாமே கூட பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தான் வந்து தெரியலை. இது வந்து என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டாகவே நான் வந்து சொல்லலான் இருக்கேன். இனிமேல் அவரை ஏஐலாம் பண்ண வேணாம் எந்த படத்துலையும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது. ஸோ அதை நம்மளால் திருப்ப எப்படி கொண்டு வர முடியாது. ஏஐ மூலமாக இப்படி தேவையில்லாமல் பண்ண வேணாம் தான் என்னோட கருத்தை நான் வந்து சொல்லுவேன். அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்குது அவரோட ஏஐன்றது. ரொம்பவே அக்வர்டாக தான் இருக்குது அவரோட ஏஐ கிராஃபிக்ஸ்ன்றது. இந்த படத்துக்கு அது தேவையே இல்லை. ஏன் பண்ணாங்கன்றதும் நமக்கு இன்னும் வரைக்கும் தெரியலை. ரொம்பவே ஒரு டிஸப்பாயிண்ட்டான ஒரு ஃபேக்டர்னால் அது இதுதான். அடுத்ததாக இந்த படத்தில் வில்லனை நடித்த மோகன் அவர்கள். மோகன் அவர்களை நம்ம எப்படி பார்த்துருக்கோம் 90s படங்கள்லாம். ஒரு மௌனராகமில் ஒரு லவ்வர் பாயாக நம்ம பார்த்துருக்கோம், நிறைய படங்களில் ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் சரி அவருக்கு வில்லன் ரோல் கொடுக்குறீங்க, ரைட்டு, அவர் அந்த ரோலில் கச்சிதமாக பண்ணிட்டாரு. பட் இந்த ரோல் அவர் தான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரை ஏதோ அப்படி கன்னத்தில் தட்டுற மாதிரி ரொம்பவே அந்த சீன் வந்து ஆக்வர்டாக இருந்துச்சு, சரியாகவே இல்லை. ஒரு லெஜெண்டரி ஆக்டரை அப்படியா ட்ரீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மனசுக்குள்ளே பர்சனலாக எனக்கு தோணுச்சு. அவர் அப்படி தான் ட்ரீட் பண்ணணுமா, அப்படி தான் அவரை நடிக்க வைக்கணுமா, அவருக்கு பதிலாக வேறு யாரையாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாமேன்னு தான் தோணுச்சு. பட் எனிவேஸ் அவரோட ஒர்க்கை அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்ததாக இந்த படத்தில் 90s பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸ்னேகா, லைலா, பிரசாந்த், பிரபுதேவான்ட்டு இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஸ்கோப்புன்றது ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சு. சரி என்னமோ கேஸ்ட் பண்ணணுமேன்ட்டு கேஸ்ட் பண்ண மாதிரி தான் இவங்க ரோல்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. எந்த ஒரு இம்பேக்டும் இந்த ரோல் வந்து பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியலை நமக்கு. அடுத்ததாக இந்த படத்தில் இருக்க கிரிஞ்சி டைலாக்ஸ் அப்படின்றது ரொம்பவே நிறையா இருக்குது. வாரிசு படத்தில் விஜய் வந்து ஒரு சைல்டிஷ் மேனரிசம்ட்டு ஒன்று வந்து பண்ணுவார். அது கில்லியில் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் அந்த வாரிசு படத்தில் பண்ணார் பார்த்துக்கிட்டிங்களா, அதே நம்ம பயங்கரமாக வந்து கழுவி ஊற்றினோம். அதே மாதிரி இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணுறேன்ற பேரில் ரொம்பவே அந்த சீன்ஸ்லாம் வைக்காமே இருந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் கிரிஞ்சாக ஒரு சில டைலாக்ஸ்லாம், ஒரு 2 டைலாக்ஸ்லாம் இருக்குது. காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன். அந்த மாதிரியான கிரிஞ்சி டைலாக்ஸுன்றது கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி விஜய் அவர்களை வச்சு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவர் பழைய படங்கள் என்னென்ன பண்ணாரோ அதே தான் திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம அந்த படங்களே பார்த்துடலாம், இது எதுக்கு திரும்ப கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட கேள்வி. இதை நம்ம அந்த படங்கள்லேயே பார்த்துடலாமே. அவர் ஏதாவது புதுசாக பார்க்கணும் தான் ஆடியன்ஸுன்றவங்க வந்து வராங்க. தளபதி அவர்களை புதுசாக பார்க்கணும் அப்படின்றதுனால தான் தேட்டரை நோக்கி ஆடியன்ஸுன்றவங்க வந்து வராங்க. அப்போ நீங்கள் என்ன அவரோட பழைய படங்களேவா காட்டுவீங்க? கொஞ்சம் அவரை டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் புதுவிதமாக காட்டினா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க பழசை காட்டி காட்டி எதுவுமே புதுசே இல்லாமல் போச்சு. இதை ரசிகர்கள் என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது செட்டே ஆகாது. அடுத்ததாக இந்த படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட். ஸ்பார்க் சாங்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்லாம் எதுக்கு வருதுன்னே தெரில. அதுவும் ஒரு முக்கியமான சீன் முடிஞ்சு அந்த படம் திடீர்னு போடுறாங்க. அந்த பாட்டு இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். படம் 3 மணி நேரம் ஓடுது. அதுவே இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ் தான். இந்த கதைக்கு ஒரு 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரமே ஒரு ஓகேவான ஒரு டியூரேஷன் தான். பட் இந்த படம் 3 மணி நேரம் ஓடுது. அதுலேயும் தேவையில்லாத சீன்ஸ் நிறையாது இருக்குது. அதை கட் பண்ணியிருக்கலாம், இல்லை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக அந்த ஸ்பார்க் சாங்கை நான் சொல்லியே ஆகணும். இந்த சாங் எதுக்கு வருதுன்னே தெரில. படத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் சாங் பிளேஸ்மெண்ட்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மட்ட சாங்ன்றது வந்து ஒரு முக்கியமான சீனுக்கு அப்புறம் வருது. அந்த சாங் சரியான டான்ஸ் நம்பர். த்ரிஷா அந்த சாங்கில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சாங் வந்து எப்படி இருக்கணும், ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் ஆனால் அந்த சாங் பிளேஸ் பண்ண விதம்ன்றது ரொம்பவே ராங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான சீனுக்கு அப்புறம் படம் விறுவிறுப்பாக கொண்டு போகணும். இடையில இந்த மாதிரியான சாங்ஸை சொருகிறது வந்து நமக்கு வந்து சரியாக படலை. இது ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து நான் பார்க்குறேன்.
இந்த படத்தில் டிஏஜிங் எவ்வளோக்கு எவ்வளோ விஜய்க்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேனோ அவ்வளோக்களவு ஃப்ளாஷ்பேக் 2 நிமிஷம் வருது. அதில் நாளைய தீர்ப்பு விஜய் கேரக்டர் மாதிரியே அந்த ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ஆக்வர்டாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கும் படத்துக்கு தேவையில்லை, அந்த கேரக்டரை அப்படி காட்டணும் அப்படின்றதுக்கும் எந்த விதமான அவசியமும் இல்லை. அந்த கேரக்டரே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு, ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை மொத்தமாக வெட்டி எறிஞ்சிருக்கலாம். அடுத்ததாக இந்த படத்தில் ஸ்டார் வேல்யூன்றதுக்காக என்னென்னமோ ஆட் பண்ணியிருக்காங்க, சில கேமியோஸ்லாம் கொண்டு வராங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தில் இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் கேமியோ பண்ண வராரு. அவரால் இந்த கதைக்கு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்றது தெரியலை. இந்த கதையில் அவர் வந்ததுனால எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, இந்த கதைக்கு எந்த ப்ளஸ்ஸும் இல்லை. அவர் எதுக்கு வராருன்றதே நமக்கு தெரியல. ஏதோ ஸ்டார் வேல்யூக்குன்னே ஆட் பண்ண மாதிரி தான் அந்த கேரக்டர்ன்றது இருந்துச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே, விக்ரம் படத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சூர்யா ஒரு கேமியோ பண்ணிட்டு போவார். அந்த கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்துக்கே ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். அந்த கேரக்டர் அடுத்த பார்ட்டில் இவர் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு லீடாக அந்த கேரக்டர் இருக்கும். பட் இந்த படத்தில் இப்படி ஒரு ஸ்டார் வேல்யூக்குன்னே புகுத்துறனால இந்த கதைக்கு அது எந்த விதமான ஹைப்பும் கொடுக்கல, எந்த விதமான ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் அது இல்லை. இந்த படத்தில் என்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ண இன்னொரு விஷயம் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களோட ரைட்டிங். அவரோட படங்களான மங்காத்தா, மாநாடுலலாம் ரைட்டிங் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இன்டென்ஸாக அப்படி இருக்கும். அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது. அப்படி ஒரு ரைட்டிங் அந்த படத்தில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாநாடு மாதிரி ஒரு படம் எடுத்துக்கோங்களேன். அந்த படத்தெல்லாம் டெலிவர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ்க்குலாம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ரொம்பவே புதுசு. அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கே புரிகிற மாதிரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த விதத்தில் அழகாக அவரோட ரைட்டிங்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் பயங்கரமாக சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட டைரக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தில் ரைட்டிங்கில் ரொம்பவே திணறியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தில் வில்லன் கேரக்டரோட ரைட்டிங் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபே நம்ம ஏதோ கொஞ்சமாச்சும் உட்காந்து பார்க்க வைக்கிது. பட் ஸ்க்ரீன் பிளேயில் எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லை. கொஞ்சம் இந்த படத்தில் வெங்கட் பிரபுவோட ரைட்டிங் இன்னும் பெட்டராக இருந்திருந்தா அவரோட இந்த படம் ஒரு ரொம்பவே நல்ல படம்ட்டே சொல்லியிருக்கலாம். என்னதான் கதை பழைய கதையாக இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தா, ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் ஒரு சூப்பர் படம்ட்டே சொல்லியிருக்கலாம். நான் பொதுவாக ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன். அதாவது ஒரு படம்ன்றது எவ்வளோ கலெக்ட் பண்ணுது, எவ்வளோ வசூல் பண்ணுறதுன்றதில் கிடையாது. ஒரு படம்ன்றது ஆடியன்ஸ் மனசில் எப்படி நிற்கிது, எந்தளவு கிரிட்டிக்கலாக ஜெயிக்குது அந்த படம், கிரிட்டிக்ஸில் எப்படி பேர் வாங்குது, இந்த படம் ரசிகர்களுக்கு என்ன புதுசாக கொடுக்குதுன்றதுல தான் ஒரு படத்தோட வெற்றின்றது இருக்குது. ஒரு படம் ரசிகர்களை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது படமே கிடையாது. அப்படி ரசிகர்களுக்காக தான் இவங்க எடுக்கிறாங்கன்னா அதை அவங்க ரசிகர்களுக்கு மட்டும் தனி ஷோவே போட்டு காட்டிக்கலாம். எதுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. மொத்தத்தில் இந்த கோட் படம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜிக்கு டைமையும் செலவும் பண்ணாங்களோ அதே கான்சன்ட்ரேஷனை ஸ்கிரிப்டில் இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க இந்த படத்தை ஒரு நல்ல படமாகவே கொடுத்துருக்கலாம். பட் இவங்க ஸ்கிரிப்டில் தான் ரொம்பவே கோட் அவுட் இருக்காங்க. பட் எனிவேஸ், விஜய் அவர்களோட முந்தைய படமான வாரிசு, லியோவை காட்டிலும் இந்த படம் ஒரு பெட்டரான படம்ட்டே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்தாக அமையும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு டைம் பாஸ் என்டர்டெய்னர், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படமாக இருக்கும். மற்றபடி ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சியர்ஸ்.